ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் நகட்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து 250 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறமா உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் பூண்டு பொடி இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து எடுத்திருக்கேன், அந்த சிக்கன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன சின்ன பீஸாக சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கூட காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூளையும் அதிகமாக போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இதை வந்து இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்காக தான் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஒட்டாமல் நமக்கு வரும். அதனால தான் நம்ம வந்துட்டு ஆயில் வந்து சேர்க்குறோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்துட்டு இதை ஷேப் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி கட்டை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேட்டில் நம்ம வந்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கத்தி எடுத்து நம்ம இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்துட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வேணும்னாலும் நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரை பண்ணலாம். ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயர் ட்ரை பண்ணலாம். நான் வந்து பாருங்கள் இந்த ஷேப்பில் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சிடலாம். சிக்கன் மேலே கோட் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு எக் எடுத்திருக்கேன். அந்த எக்கு கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பும் மிளகாய்த்தூளுமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் வந்து அந்த கிறிஸ்பி ஃப்ளேவருக்காக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பீஸ் ஆஃப் சிக்கன் எடுத்து நல்லா அந்த எக்கில் டிப் பண்ணி அந்த எக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து டிப் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே அந்த சிக்கன் மேலே படுற அளவுக்கு நம்ம பெரட்டி விடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இந்த அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ரொம்பவும் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, அதே நேரத்தில் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் நம்ம வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு பக்கம் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து பெரட்டி விட்டுக்கலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூடான சுவையான சிக்கன் நகட்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, tata, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தட்டா, பை.